நெற்கதிரிலே களவாடிய கல்வனை கண்டுபிடித்து வரும்படி உத்தரவிட்டேன். இன்று 7வது நாள். கல்வனை கண்டுபிடித்து வருகிறானா இல்லையா எதிர்பார்க்கிறேன். கல்வனை கண்டுபிடித்து விட்டாயா? எனக்கு அப்பொழுதே தெரியும். எப்படியும் நீ கல்வனை கண்டு. ஆமா, எங்க இருக்கிறான் அந்த கல்வன்? அவர்கள் வரவில்லை மன்னா, வரவில்லை. அந்த நற்கதிர்கள் திருடியவர்கள் நாங்கள் தான் திருடிவிட்டோம், தெரியாமல் செய்து விட்டோம். எங்களை மன்னித்து விடுங்கள். மன்னரிடத்தில் அழைத்துச் சென்றால் எங்களுக்கு தண்டனை கொடுப்பார்கள். வேண்டாம், எங்களை மன்னித்து விடு, இனிமேல் நாங்கள் வரமாட்டோம் என்று மன்னிப்பு கேட்டார்கள். மன்னித்து விட்டு வந்து விட்டேன். இனிமேல் திருடு போகாது. பாருங்கள் மன்னா. மன்னிக்கின்ற அளவுக்கு நீ பெரிய மனிதன் ஆகிவிட்டாயா? மன்னிப்பு கேட்பவர்கள் மனிதர்கள், மன்னிக்கக்கூடியவர்கள் மாமனிதர்கள் என்று பெரியவர்கள் உரைப்பார்கள். அதை எண்ணத்தில் கொண்டுதான் மன்னித்து விட்டேன் மன்னா. கல்வர்கள் நெற்கதிரை களவாடினார்கள். இனி நாங்கள் இந்த நெற்கதிரிகளை இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்ய மாட்டோம், இதை இதோடு விட்டு விடுங்கள் என்று உலகத்திலே முறையிட்டார்கள். அதனால் நீ மன்னித்து விட்டு விட்டார். இதிலிருந்தே தெரிகிறது இந்த நெற்கதிரை களவாடியது யார் தெரியுமா? நீயாதான். மறுபடியும் நான் தான் கல்வன், நான் தான் திருடன் என்று உரைக்கின்றேன் மன்னா. இல்லை மன்னா, இல்லை, நான் திருடவில்லை மன்னா. சின்னஞ்சிறு வயதிலே என் தாய் தந்தை இறந்து விட்டார்கள். அன்று நாள் முதற்கொண்டு நாள் ஒரு மேனையும் பொழுதொரு வண்ணமாக வளர்த்து எனக்கு ஆளாக்கி எனக்கு இந்த பதவி கொடுத்து தெய்வங்கள் நீங்கள். என் மனைவி மக்கள் பசியும் பட்டியலை இல்லாமல் பார்த்துக் கொண்டவர்கள் நீங்கள். என்னை மகனுக்கு மகனாகவும் நண்பனுக்கு நண்பனாகவும் பாவித்து இந்த அரசாங்கத்திலே என்னை சீரும் சிறப்போடு பாதுகாத்து வருகின்றீர்கள். அப்படி இருக்கும்போது நான் ஏன் மன்னா உங்களுக்கு திருடு போகிறேன் மன்னா? நான் திருடவில்லை. உங்கள் காலில் வீழ்ந்து மன்னித்து விடுவேன் என்று நினைக்கின்றாயா? ஒரு உண்மையை மறைப்பதற்காக பல பொய்களை சொல்லிக் கொண்டே போகாது. நான் தான் திருடன் என்று ஒப்புக்கொள். உன்னை நான் உண்மையில் நீ திருடவில்லையா? நீ திருடவில்லை. நீ உண்மையை சொல்லவில்லை என்றால் உன்னை அடித்தே கொன்று விடுவேன். அடிக்கின்ற அடி என்னால் தாங்க முடியவில்லை மன்னா. வேண்டாம் மன்னா, வேண்டாம். நெஞ்சுக்கு தேவை மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் ஏன் கல்லார் மனம் கல்லாய் போலே மனிதர்களாலே. கொடுமையை கண்டவன் தன்னை
நீ திருடவில்லை என்பதற்கு என்ன சாட்சி, என்ன ஆதாரம்? உண்மைதான், நீதிமன்றத்திற்கு தேவை சாட்சி, ஆதாரம். அது இருக்கிறதா உன்னிடத்தில்? உண்மைதான் மன்னா. நீதிமன்றத்துக்கு தேவையானது சாட்சியும் ஆதாரமும் தான். அப்படி இருந்தால்தான் நீதி கிடைக்கும் மன்னா, நீதி கிடைக்கும். உண்மைதான், உண்மை சொல். சொல்கிறேன் மன்னா. என்ன செய்வது? 6 தினங்களுக்குள் இவரிடத்தில் ஒப்படைக்காவிட்டால் மரண தண்டனை என்று உரைத்து விட்டார். திருடியது அந்த 7 சப்த கன்னிகைதான் என்று உரைத்தால் என்னுடைய சிரசானது 1000 சுட்களாக வெடித்து போக போகிறது. எப்படி இருந்தாலும் மரணம் எனக்கு உறுதியாகிவிட்டது. இருந்தாலும் முப்பாட்டம் பரம்பரையாக காவல் புரிந்து வந்தோம். அந்த காவல் வேலைக்கு களங்கம் ஏற்படக்கூடாது அல்லவா? அதனால் எப்படியும் மரணம் உறுதியாகிவிட்டதால் உண்மையை உரைத்து விட்டு என்னுடைய சிரசு வெடித்து போனால் போகட்டும். மன்னா, யார் திருடினார்கள்? நாட்டிலே ஆலயங்கள் இருக்கக்கூடாது, தெய்வ வழிபாடுகள் இருக்கக்கூடாது என்று நாட்டில் உள்ள ஆலயங்கள் அத்தனை மூடிவிட்டீர்கள் அல்லவா? அந்த ஆலயத்தில் இருக்கும் 7 சப்த கன்னிகள் தான் இதை திருடினார்கள். 7 சப்த கன்னிகள் திருடினார்களா? ஆமா. தெய்வங்களா இந்த செயலை செய்யும்? உண்மைதான். இதை சொன்னால் நாட்டு மக்கள் யாராவது நம்புவார்களா? யாருமே நம்ப மாட்டார்கள். தெய்வங்கள் தான் திருடியது என்று உரைத்தால் யாராவது நம்புவார்களா? மன்னராகிய நீங்கள் எப்படி நம்ப போகின்றீர்கள்? நம்ப மாட்டேன். உண்மை சொல். அதனால்தான் அந்த தெய்வங்கள் எடுத்து சென்று அவிலாக எடுத்து வந்த அந்த அவில் உணவை ஆதாரமாக கொண்டு வந்திருக்கேன். வெள்ளச்சாமி, வெள்ளச்சாமி, உண்மையை சொல், உண்மையை சொல், உண்மையை சொல் என்று உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆதங்கத்தால் உண்மைக்காக வாழ்ந்த உன்னை நானே கொன்று விட்டேனே வெள்ளைச்சாமி. சிறுபிள்ளையாக இருந்த போது உன் தாய் தந்தையில் இருந்து விட்டார்கள். சிறுபிள்ளையாக சிறு குழந்தையாக நான் எடுத்தேன். என் பிள்ளைக்கு பிள்ளையாக, நண்பனுக்கு நண்பனாக, தோழனுக்கு தோழனாக, இந்த நாட்டிற்கு கவனாக கூட வைத்தேன். திருமணம் முடித்து வைத்தேன். 7 பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார். 7 பிள்ளைகளுக்காகத்தான் நான் வாழ்கிறேன் என்று நிலத்திலே முறையிட்டார். ஒவ்வொரு நாளும் என் குழந்தைகளுக்காக, என் குடும்பத்திற்காக வாழ்கிறேனே என்று இடத்தில் உரைப்பாய். உன் குடும்பத்திற்காகவே நீ அழுதாய். இனி அந்த குடும்பத்திற்காக யார் அழப்போகிறார்கள் வெள்ளைச்சாமி? ஒரு நிமிடம் ஆராய்ந்து பார்த்திருந்தால் இந்த தவறு நடந்திருக்காது. ஆராயாமல் கெட்ட அரசனாகிவிட்டேனே. இனி இந்த தவறு நடக்காது. இது நடக்காமல் நான் பார்த்துக் கொள்கிறேன், இதோடு விட்டு விடுங்கள் என்று உரைத்தாயே. இதில் ஏதோ இருக்கிறது என்று நான் ஆராய்ந்து பார்க்காமல் அறிவிழுந்து விட்டேனே. ஆராயாமல் கெட்ட அரசனாகிவிட்டேனே வெள்ளைச்சாமி. சரி, ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாணவனை மீண்டும் வரப்போது எப்போது தண்ணில் நுழைப்பார்கள். வெள்ளைச்சாமி, எந்த நெற்கதிகளுக்காக உன் உயிர் விடுத்தாயோ, எந்த பிள்ளைகளுக்காக, எந்த குடும்பத்திற்காக நீ வாழ்ந்தாயோ, அந்த குடும்பமும் உன்னுடைய குழந்தைகளும் நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே என் நாட்டிலே ஏரி கோடியிலே மதுவடி பாத்திலே போட்டி மானியம் என்று நான் அந்த நிலத்தை பட்டயம் எழுதி வைக்கிறேன். அந்த நிலத்தை வைத்து உன் குடும்பமும் உன் 7 மக்களும் பிழைக்கட்டும், நலமோடு வளமோடு வாழட்டும். என் கரத்தாலேயே அரசாங்க முறைப்படி உனக்கு ஈமக்கடனை நானே செய்து முடிக்கிறேன் வெள்ளைச்சாமி, நானே செய்து ஒரு நிமிடம் ஆராய்ந்து பார்த்திருந்தால் ஒரு உயிர் போகாமல் தடுத்திருக்கிறான். காரணம் பணம், பதவி. இந்த பதவி இருந்தால் தானே ஒரு உயிர் போவதற்கு நான் காரணமாகிவிட்டேன். என் குழந்தைக்கு குழந்தையாக, பிள்ளைக்கு பிள்ளையாக வளர்த்த பிள்ளையை நானே கொண்டு விட்டேனே வெள்ளைச்சாமி. என் அறிவுக்கண்ணை திறந்து விட்டான். உலகத்திலே ஆண்டவன் இல்லை என்று ஆண்டவனை நிந்தனம் செய்தேன். தெய்வங்களை நிந்தனம் செய்து ஆலயத்தை பூட்டி வைத்தேன். கொடுமைகளை செய்தேன். கோட்டி வெள்ளைச்சாமியால் என் அறிவுக்கண் திறந்து இந்த உலகத்தில் ஆண்டவன் உண்டு, தெய்வங்கள் உண்டு என்று நான் எடுத்து காட்டப் போகிறேன். இனி முதற்கொண்டு இந்த பதவி எனக்கு தேவையில்லை, இந்த பட்டாளியம் தேவையில்லை. சாதாரண மனிதனோடு மனிதனாக வாழ்ந்தால்தான் மனிதனுடைய கஷ்டம் என்னவென்று தெரியும். மக்களோடு மக்களாக வாழ்ந்து இந்த உலகத்திற்கு தெய்வங்கள் உண்டு என்று எடுத்து காட்டி என் தவறுகளை உணர்ந்து அந்த அன்னை ஆதிபராசக்தியிலே மன்னிப்பு கேட்கிறேன். தாயே, அம்மா ஆதிபராசக்தி, பரமேஸ்வரி, ஆடும் தாண்டவி, உமா மகேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி, அம்மா பல பாவங்களை செய்து விட்டேன். எனக்கு நீ பாவம் மன்னிப்பு அளிக்க வேண்டும் அம்மா. எனக்கு நீ காட்சி தர வேண்டும் தாயே. எங்கம்மா மகளாசி
அம்மா தாயே ஓம் சக்தி பராசக்தி அதிபராசக்தி 1008 அவதாரம் படைத்தவளே அடியேன் பல பாவங்களை செய்துவிட்டேன் அம்மா இந்த பிள்ளையை மன்னித்து எனக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் எனக்கு பாவ மன்னிப்பு அளிக்க வேண்டும் தாயே வேண்டி அம்மன் கண்முன்னே வந்திருக்கின்றேன் கண் திறந்து பார் வைத்து பார்க்கலாம் பார். ஐயோ பார்க்கிறேன் டேய் அம்மா தாயே லோகமாதா ஜெகன்மாதா ஜெகத் ரட்சகி ஜெகத் ஜனனி 1008 அவதாரம் படைத்தவளே இந்த அண்டங்களை படைத்தவளே இந்த அடியேன் பல பாவங்கள் செய்து விட்டேன் அம்மா எனக்கு பாவ மன்னிப்பு அளிக்க வேண்டும் தாயே பாவ மன்னிப்பு அளிக்க வேண்டும் நீ செய்த பாவ வினை 1 2 1000 எண்ணத்துக்கான பாவனை செய்து விட்டாய் கோவிலை கட்டுவது கிடையாது கும்பாபிஷேகம் செய்வது கிடையாது எனக்கு தீப தூப ஆராதனை ஏற்றுவது கிடையாது மக்களை வணங்க விடுவது கிடையாது மீறி மக்கள் வணங்கினால் மக்களை துன்புறுத்துவது இப்படியெல்லாம் சில பல தவறுகளை செய்துவிட்டு மன்னித்து விடு என்று சொன்னால் உன்னை நான் எப்படியடா மன்னிப்பேன் தாயே நான் உன்னுடைய பிள்ளை அம்மா இந்த பிள்ளை செய்த தவறை ஒரு தாய் தான் அம்மா மன்னிக்க வேண்டும் அம்மா மன்னா நான் உன்னை மன்னிக்க வேண்டும் என்றால் டேய் நீ எனக்கு என்ன செய்வா தாயே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் தாயே செய்து முடிக்கிறேன் என் ஆலயத்தை புதுப்பிக்க வேண்டும் எனக்கு மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் எனக்கு தீப தூப ஆராதனை ஏற்ற வேண்டும் மக்களை வணங்க சொல்ல வேண்டும் தெய்வம் இருக்கின்றது என்று உண்ணாவினாலே மக்களுக்கு சொல்ல வேண்டும் எனக்கு தேர் திருவிழா செய்ய வேண்டும் எனக்கு மலை போல் சாதத்தை குவிக்க வேண்டும் குன்று போல் கோள்கட்டியும் கொட்டையும் சேர்த்து எனக்கு நீ முக்காவு கொடுக்க வேண்டும் ஆடு கோழி பன்றி முக்காவு கொடுத்து என் பாதார விந்தத்தை ஆதாரமாக நீ படிந்தால் உன்னை நான் மன்னிப்பேன் உன் பாவ விடையானது உன்னை விட்டு விலகிவிடும் தாயே தாங்கள் உரைத்த பிரகாரம் அனைத்து பூஜைகளையும் நான் செய்து முடிக்கிறேன் அம்மா நான் செய்து முடிக்கிறேன் இருந்தாலும் என் மனதிலே ஒரு ஏக்கம் என்னடா ஏக்கம் என் மனதிலே ஒரு குற்ற உணர்ச்சி என்னடா குற்ற உணர்ச்சி என் பிள்ளைக்கு பிள்ளையாக நண்பனுக்கு நண்பனாக தோழனுக்கு தோழனாக இந்த நாட்டிற்கு காவலாக இருந்தான் தோட்டி வெள்ளச்சாமி அவன் உயிர் பிரிவதற்கு நான் காரணமாகிவிட்டேன் தாயே இனி அவனை நான் பார்க்க முடியாதா அம்மா படுபாவி ஒரு மனிதன் பெருமை உயிரோடு இருக்கும் பொழுது தெரியாதாம் இறந்த பிறகுத்தான் அவருடைய பேரும் புகழும் நிலைநாட்டுமா உயிரோடு இருக்கும் பொழுது உன் பாதத்தை பிடித்து கெஞ்சினான் நான் பிள்ளை குட்டிக்காரன் மனைவி மக்கள் இருக்கின்றார்கள் என்னை நம்பி இருக்கின்றார்கள் இதற்கு பிறகு தவறு எதுவும் நடக்காது என்று பாதத்தை பிடித்து மன்றாடி கேட்டான் மனிதனை மனிதனாக மதித்தாயா டேய் ஒரு நாட்டுக்கு மன்னனாக திகழ்ந்து நாட்டுக்கு நல்லது செய்யாமல் அதர்மத்தை செய்தாய் சர்வாதிகார அரசாட்சி செய்தாய் தனக்கு நிகர் யாருமே இல்லை என்று ஆணவத்தால் ஆடினாய் மன்னனாக திகழ்ந்து மன்னிக்கும் மனப்பான்மை இல்லாத மன்னனாக நான் படுபாவி உன்னை திருத்த வேண்டும் முதலில் மனிதனாக திருந்த வேண்டும் மனிதனாக திருந்து மன்னனாக வேண்டும் நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தோட்டி வெள்ளச்சாமி உயிரை எடுத்தது நான் தானடா தாயே இது என்னம்மா சோதனை நல்ல மனிதராக திகழ்ந்து நாட்டுக்கு நல்ல செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தேன் தோட்டி வெள்ளச்சாமி உயிரை எடுத்தால் தான் நீ மனிதனாக திருந்துவாய் என்று நான் முடிவு செய்தேன் வெள்ளச்சாமி உயிரை நான் தான் எடுத்தேன் படித்தான் என்னை சேரும் பாவமானது உன்னைத்தான் சேரும் தோட்டி வெள்ளச்சாமி உன் நாட்டுக்கு மாடாக உழைத்தான் நாட்டிலே உயிரோடு இருந்து காவல் இருந்தான் ஆனால் அவன் இறந்தும் காவல் இருக்கின்றான் எப்படி தாயே எப்படி தெரியுமா உன் நாட்டிலே 4 மூலைகளிலும் 4 எல்லை கல்லாக காவல் இருக்கின்றான் இருந்தும் காவல் இருந்தான் இறந்தும் அவன் காவல் இருக்கின்றான் தோட்டி வெள்ளச்சாமி இறந்தும் இந்த நாட்டிற்கு காவலாக இருந்தான் அவன் இறந்த பிறகும் என் நாட்டின் 4 மூலைக்கும் 4 எல்லைக்கல்லாக அமர்ந்திருக்கிறான் உண்மை மிக்க சந்தோஷம் தாயே அப்படி என்றால் தாயே தங்களை நான் மீண்டும் எங்கு வந்து பார்ப்பதம்மா என்னை நீ மீண்டும் சந்திக்க வேண்டும் என்றால் எந்த இடத்தில் சந்திக்க வேண்டும் தெரியும் சொல்லுங்கள் தாயே உத்திரமேரூர் ஏரி கோடியில் நான் மாதிரி அம்மனாக அவதாரம் எடுக்க போகிறேன் என்னை வந்து பார்க்க வேண்டும் என்றால் உத்திரமேரூர்
ஏரி கோடியில் வந்து பாருங்கள். அப்படியாகட்டும் தாய். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. என் தாய் உரைத்த பிரகாரம் இப்பொழுதே செல்கிறேன். என் நாட்டிலே நான் பூட்டிய ஆலயத்தை திறக்கிறேன். அந்த ஆலயத்தை புதுப்பிக்கிறேன். மகா கும்பாபிஷேகம் செய்கிறேன். மலைபோல் சாதமிட்டு குன்று போல் குளக்கட்டைகள் முக்காவு கொடுத்து கூழ் ஊற்றி என் தாய்க்கு செய்ய வேண்டிய பூஜை அனைத்தையும் செய்து முடித்துவிட்டு நான் இப்பொழுதே புறப்படுகிறேன். என் தாய் புத்திரமேரூர் ஏரி கோடியிலே மாதுரி அம்மனாக அவதாரம் எடுக்கப் போகிறார்கள். அங்கு சென்று அந்த ஆலயத்திலே பூசாரியாக பணியாற்றி என் பாவங்களை தீர்த்துக் கொள்கிறேன். புறப்படுகிறேன். ஓம் சக்தி. தேவி கருமாரி அடி தேடி உமை வந்தோம் அடி